ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் விரைவில் கருத்தரிக்க தினமும் இது ஒரு கப்பு சாப்பிடுங்க. சித்த மருத்துவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். கருத்தரிக்க முயற்சிக்கும் போது வாழ்க்கை முறையில் மட்டும் இல்லைங்க, சில வகை உணவுகளையும் நம்ம அவ்வப்போது சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேர்க்கும் பொழுது கருவுறுதல் சிக்கல்கள்லாம் குறைஞ்சு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். இயற்கையாகவே நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் பலவும் கருவுறுதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யுங்க. அப்படியான உணவுகளில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக தினமுமே இது ஒரு கப் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னுடைய நிறைய டாக்டர்ஸ்க்கும் இந்த ஒரு பொருளை சாப்பிட சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. இதை சாப்பிட்றதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு போதுமான தூக்கம், மன அழுத்தம், வெயிட் அதிகமாக இருக்குது, இது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குன்றப்ப இந்த பொருளை சாப்பிட்றதால எல்லாமே சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருளை பற்றி சொல்ல போகிறேங்க. அதாவது காராமணி அல்லது தட்டை பயிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது மட்டும்தான். ஒரு சில பேர் காராமணி சாப்பிட்றது உடம்புக்கு சூடு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாங்க. எப்படி எடுத்துக்கணுன்ற ஒரு விதம் இருக்குது. கருவுறுதலுக்கு முயற்சிக்கும் பெண்கள் உணவு முறையில் தினமும் பருப்பு வகைகளை சேர்த்துக்கணும், சரிங்களா? முக்கியமாக தட்டைப்பயிறு சேர்த்துக்கணும். குறிப்பாக உடல் எடை அதிகமாக இருக்குது, உடல் எடை அதிகமாக இருக்கிறதால தான் ப்ரெக்னன்சி தள்ளி போகுது, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும், கருத்தரிக்கணும் முயற்சிக்கிற யாராக இருந்தாலும் தட்டைப்பயிறு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த தட்டைப்பயிறு சுண்டலாக எடுத்துக்கலாம், அல்ல சாம்பார் மாதிரி எடுத்துக்கலாம், சுரக்காய் கூட்டு கூட கலந்து எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக எடுத்துக்கணும். புரதம் அதிகமாக இருக்கிற அந்த தட்டைப்பயிர் உங்களுக்கு சிறுநீர் அந்த ஏதாச்சும் தொற்று இருக்குன்றப்பதெல்லாம் க்யூர் பண்ணும். சிறுநீர் பயிர் செயல்பாட்டை மேம்படுத்தும். தட்டைப்பயிரில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சத்து பொருள் இருக்கிறதால உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தட்டைப்பயிரில் உடலுக்கு வேண்டிய அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்குங்க. இவற்றில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கருவுறுதலுக்கு மிக முக்கியமான ஃபோலிக் ஆசிடு, இரும்பு, கால்சியம், மெக்னீஷியமு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே ஒரு பொண்ணு கருவுறுதலுக்கு தேவையான சத்துக்கள் மட்டும்தான். இப்போ நம்ம எங்கெங்கேயோ தேடி போய் அந்த சத்துக்களை ஒரு பொருள் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரே பொருள் சாப்பிட்றதால, ஒரு கப் சாப்பிட்றதால எல்லா சத்துக்களும் கிடைக்குது. அதாவது மாதிரி வயிறு நிறைவாக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லது தான், இல்லைங்களா? உடல் எடை குறைகிற முயற்சிக்கிறவங்க தட்டைப்பயிறு தினம் ஒரு கப் அளவு எடுத்து வந்தாலே உடல் எடை குறைவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஏன்னா இதில் ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கும். அதே நேரம் இது மிக குறைந்த கலோரி கொண்டுள்ளதுங்க. சிக்கலான கார்போஹைட்ரேட்டு, சிக்கலான புரோட்டீன், இது எல்லாமே இது அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம் அளவு சுண்டலில் 120 கலோரி அளவு மட்டுமே இது இருக்குது. உடல் எடை அதிகம் இருக்கும் பெண்கள், கருவுறுதலுக்கு முயற்சிக்கும் பெண்கள், எடை குறைன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும், ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தட்டைப்பயிரை எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, எப்படிலாம் சாப்பிட்லாம், எனக்கு சாப்பிட்ற மெத்தடு சொல்லுவோம் நிறைய பேர் கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறாங்க. நீங்கள் சாம்பாரில் நம்மளுடைய தோரம்பருப்பு போட்டு சாம்பார் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் காராமணியை வச்சு கூட, இந்த தட்டைப்பயிரை வச்சு கூட நீங்கள் சாம்பார் செய்யலாம். இல்லை அப்படின்றப்போ தட்டைப்பயிரை வெங்காயம், பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து கூட கடுகு, வரமிளகாய், எண்ணெய் ஊற்றி அப்படியே தேவையான உப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு எப்படி பிடிக்கும், சுரக்காய் கூட, பீர்க்கங்காய் கூட, எந்தெந்த ஒரு சில காய்கறிகளுக்கு கூட்டு மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிட்றத நம்ம மோஸ்ட்லி சாப்பாடு விஷயம் சரி பண்ணாவே எல்லாமே சரியாயிடுங்க. இந்த தட்டைப்பயிறு அவ்வளோ நல்லது. இதுவரை சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும். ப்ரெக்னன்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தட்டைப்பயிரை வச்சு பிரியாணி கூட பண்ணுறாங்க. தட்டைப்பயிரை வச்சு நல்லா நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக எதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்கே சொன்னாலும் கொண்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.